இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலகிரியில இருக்க பண்டோரா பார்க் தான் வந்திருக்கோம். They are the smallest cow breeder Carolyn, and this is the smallest calf we have ever got it. No tension, baby. ஹலோ கைஸ், வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அண்ட் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்த ஃபீலும் தரணுமா? அப்போ உங்களுக்கான ஸ்பாட் தாங்க ஏலகிரி. ஆமாங்க, இந்த ஏலகிரி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னிக்குள்ளே இந்த ஏலகிரியை வந்துட்டு ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் ஆல்சோ சென்னையிலேருந்து ட்ரெயினும் அவைலபிளுங்க. நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் இருந்தீங்கன்னா ஜோலார்பேட் வந்துட்டு ரீச் ஆகிடுங்க. அங்கேருந்து ஒரு 1/2 hour to ஒரு 1 hour நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு ஏலகிரியோட டாப் வந்துட்டு ரீச் ஆகிக்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 3 days ஏலகிரியில் என்னோட ஃபேமிலியோட எந்த ஸ்பாட்டுக்கெலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அண்ட் அதுக்கெலாம் எவ்வளோ செலவாச்சு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏலகிரி வந்து ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் தாங்க. இங்கே மொத்தம் 14 ஏர்பின் பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி பாரதியார் வளைவு, இளங்கோ வளைவு, ஔவையார் வளைவுன்னு சொல்லிட்டு அழகான தமிழ் கவிஞர்களோட பெயர் தாங்க வச்சுருக்காங்க. நீங்கள் கரெக்டாக 10th ஏர்பின் பெண்டு, அதாவது ஓரி வலைன்னு இருக்கும், அங்கே வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அண்ட் இங்கே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. அங்கேருந்து கிளம்புன கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் ரீச் ஆன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோபிக் பாயிண்ட்டுங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் போகிறதுக்கான வழி. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மேலே ஏறி தான் போயிட்டு அந்த பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே இந்த லேடர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே ஏறி தான் நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது சம் ஒர்க் போயிட்டனால அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இதை போய் பார்த்துட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஏலகிரி டாப் ரீச் ஆனது ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் முதல்ல போன இடம் தான் பார்த்தீங்கன்னா பண்டோரா பார்க். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க பண்டோரா பார்க் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பண்டோரா பார்க் வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர்பான பிளேஸுங்க. இதோட ப்ரைஸிங் டேட்லாம் சொல்கிறேன். லைக் இந்த 375க்கு சூப்பர் காம்பவுண்ட் சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கோம். இல்லை நம்ம அந்த பேர்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் பெட் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் 375க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கார்டன் செட்டப்பை பாருங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி டனலுக்குள்ளே போக போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கு. இந்த பார்க்கோட ஹைலைட்டு என்னென்னா, இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ், இந்த அனிமல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்துட்டு ஃபீடும் பண்ணலாம் வந்துட்டு. ஸோ வாங்க முதல்ல இந்த அக்வேரியமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் ஃபிஷ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிஷ்லாம் கால்லாம் இருக்குது. இது ஃபிஷ்ஷானே தெரியல ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். மீன் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் வகையான இந்த ஸ்னேக்ஸு, அப்புறம் இந்த டர்ட்டில்ஸ், இந்த ஆம்ஸ்டர்லாம் கூட உள்ளே வச்சுருந்தாங்க. அக்வேரியம் விட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சின்ன சின்ன இந்த ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங்ஸ் வந்துட்டு அவங்களே நம்ம கையில் தருவாங்க. ஸோ அதை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம இவங்களுக்கு ஃபீட் பண்ணோங்க. ஸோ டச் பண்ணக்கூடாது, பட் ஆனால் நம்ம ஃபீட் பண்ணலாங்க.
என்ன இங்க இருக்கேன், இங்க வாடா. இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன பிரச்சனை? என் கிணற காலாங்க. ஆரோக்கோளாருங்க அவங்க எல்லாமே. கை கொத்திடுறேன், கை அழுதி வருவோம். பிசாசு கைடா. பாவம். சின்ன அனிமல்ஸ்லாம் பார்த்து ஃபீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல பியூர் வெயிட்டில் ஒரு அஸ்கி டாகும் வந்துட்டு நம்ம லியோ படத்தில் ஒரு சுப்பிரமணி வரையே இருந்தது. நானும் உள்ளே போயிட்டேன். பட் ஆனால் எனக்கு இதை டச் பண்ணும்போது தான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா நான் இதை டச் பண்ணும்போது பக்கத்தில் இன்னொரு டாக் வேறு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. பட் அதுங்க வந்துட்டு எதுவும் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு வெல் ட்ரைன்டு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இதுதாங்க எங்கள் சூப்பர்வான மேட்டர். இவர் யாருன்னு தெரியுதா? இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா, நெற்கோழி இப்படி இருக்கும், நெற்கோழி. ஆமாங்க, யூஸ்வலாக இது நம்ம ஜூலெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். பட் அங்கே கேஜ்குள்ளே மட்டும்தான் இதை பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்டெப் அகேடாக போயிட்டு இதுக்கு நம்ம ஃபீடும் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நம்ம 375 காம்போ டிக்கெட் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்ம ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்வா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பார்க்குமே ஒரு ரவுண்டு வந்து கூப்பிட்டு போவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D சினிமா, இதுவுமே ஒர்த்தாக தான் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தவரை மட்டுமே இல்லாமல் நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இன்னும் இருந்ததுங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம போகிற இடம் தாங்க இந்த பேர்ட்ஸ் வாக். உண்மையாகவே இது வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேயும் ஹைலைட் என்னென்னா நம்ம எல்லா பேர்ட்ஸுக்குமே ஃபிட் பண்ணலாங்க. அண்ட் ஃபண்டேரா பார்க்லேயே எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பாட்னா அது இதுதான். எனக்கு இந்த ஸ்பாட் அங்கே ரொம்ப பிடிக்கும். கைஸ், இங்கே ஃபீடிங் நம்ம கைக்கு தருவாங்க. அண்ட் ஃபீடிங் நம்ம சும்மா கையில் வச்சுருந்தாலே போதும், எல்லா பேர்ட்ஸும் நம்ம கைக்கு வரும். அது உண்மையிலேயே ஒரு செம்மையான ஃபீலாக இருக்குங்க. நீங்கள் நேரில் போகும்போது உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் கைட்ஸ். இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க்கோட டூர் முடிஞ்சது. 375க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தாங்க. பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, 375க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். டே 1ல் ஃபண்டேரா பார்க் முடிச்சுட்டு செகண்டாக நாங்கள் வந்த பிளேஸ் தாங்க ஏஆர் தங்கக்கோட்டை. ஏலகிரி ட்ரிப்பில் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவபிள் பிளேஸ் தாங்க. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 350 ஃபேர் ரெட்டும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஹையராக தான் ஃபீல் ஆகுது. பட் அன்லெஸ் நம்ம உள்ளே போய் பார்க்குற வரைக்கும். கைஸ், எனக்கு இது நேரில் பார்க்கும்போது நம்ம பாகுபலி படத்தில் வர கோட்டைங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. உண்மையாகவே இது கொஞ்சம் வேறு லெவலில் தாங்க இருக்குது.
கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏஆர் தங்கக்கட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இது என்ன காலனின்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஸோ அந்த டைப்பில் வந்துட்டு வீடுங்கள்லாம் இருக்குது. அதுதான் இதோட ஹைலைட். கைஸ், ஒரு ஃபேக்டை சொல்லணும்னா ஆக்சுவலி இந்த ஏஆர் தங்கக்கோட்டைங்கிறது ஒரு ஹோட்டலுங்க. இங்கே நீங்கள் ஆக்சுவலி ரூம்ஸை புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். பட் ஸ்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஏஆர் தங்கக்கோட்டை ஒரு ஹோட்டலுங்க. இங்கே நீங்கள் நிறைய ஸ்டைல்ஸில் வந்துட்டு ரூம்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஊஞ்சல், அந்த பால்கனி எல்லாமே பார்க்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் இந்த பார்க் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சஸ், ஒவ்வொரு பெஞ்சஸ்லேயும் வந்து செஸ் போர்டு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி ஒரு எங்கேஜிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்க எலிகண்ட்டாக இருக்குது. கைஸ், இந்த இடத்துல ஒரு ஜெயில் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு டாப் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா எல்லா வியூவுமே வந்துட்டு நல்லா தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஏலகிரியோட மலை, இந்த பக்கம் ஒரு மொட்டை வியூவும் வந்துட்டு நல்லா தெரியுது. சுற்றி பார்த்தா இந்த பக்கமும் மலை இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்துட்டு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி போகிற எல்லா கிணறுமே வந்துட்டு செஸ் போர்டு, அது வந்துட்டு நம்ம இந்த தாயபாஸ் விளையாடுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இதை க்ளோஸ் அப்பில் ஜூம் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டு தாங்க இந்த கோட்டையோட மெயின் ஸ்பாட்டு. இது சென்டர் பாயிண்ட் மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த பாயிண்ட்டு தாங்க. இங்கேருந்து உங்களுக்கு தரமான ஒரு வியூ அண்ட் பேக்ரவுண்ட் கிடைக்குங்க. அண்ட் இங்கே இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி ஒரு லேக் மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்லேயே கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு மெமரபுளாக எதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாங்க. அண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. ஏய், அங்கே இந்த கயிறும் கட்டியா தொங்குது. பெயிண்டிங் வேலை நடக்கும். கைஸ், இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா அக்ரகாரம் ஸ்டைலில் வீடுங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ரீட்டே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டா இருந்தாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். அக்ரகாரத்து ஸ்டைல் வீடுங்களில் ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கலாங்க. கைஸ், இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் ஒரு கோவில் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த கோவிலும் செட்டப்டாங்க. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு ரியலான கோவில் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. சாமி ஃபோட்டோ, நிறைய சினிமா ஸ்டார்ஸோட ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தேங்க. கொஞ்ச நேரத்துலேயே இருட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சும்மா லைட்டிங் க்ளோவில் இந்த கோட்டையே பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன்.
ஸோ கைஸ் யூஸ்வலாக டே டைமில் வந்து இந்த போட்டில் இப்போ பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணி இந்த லேக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போவாங்களாங்க. நம்ம வந்தப்போ ரொம்ப லேட் ஆனதுனால நம்மளால் அதில் போக முடியலங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஏர் தங்கக்கோட்டை டூர் ஓவர். 350க்கு என்னை கேட்டால் இது ஒர்த்து தான் சொல்லுவேன். பட் ஆனால் அந்த போட்டிங்லாம் இந்த 350லேயே காம்போவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 350க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இதோட இந்த டே 1 இன் ஏலகிரி வீடியோ ஓவருங்க. டே 2ல் நாங்கள் என்ன மாதிரியான ஸ்பாட்லாம் போனோம்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சில் வித் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கனெக்டடாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.